எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய அற்புதமான அடுத்த தர்மசாஸ்தாவினுடைய வெற்றி வகுப்பு பஞ்சபட்சி வகுப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பஞ்சபூதங்களை கையாளக்கூடிய நுணுக்கங்களை சொல்லித்தரக்கூடிய சாஸ்திரம் தான் பஞ்சபட்சி. பஞ்சபட்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காகபுஜண்டர் அப்படின்ற ஒரு மாமுனிவரால் வழங்கப்படக்கூடிய சாஸ்திரம் தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். மற்ற ஜோதிட முறைகளுக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஜோதிடம் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒரு மனிதன் பிறக்கும் முதல் இறக்குற வரைக்கும் அவன் என்னென்ன அனுபவிக்க போகிறன்றதை சொல்லக்கூடிய ஒரு ஏடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஜோதிடத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு கொடுக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் மட்டும்தான். பஞ்சபூதங்கள் நினச்சா எது வேணால் மாற்றப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பஸ் போயிட்டுருக்குது, ஒரு பஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு 40 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே நல்லது கெட்ட திசா புத்தியே போகாது. அதுலேயும் சில நல்ல திசா புத்தி இருக்கிறவங்களும் போவாங்க. ஓகேங்களா? அப்போ இயற்கை சீற்றத்தில் ஒரு விபத்து ஏற்படும் போது அதில் எல்லாருமே சேர்ந்து தான் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ நல்ல திசா புத்தி போகிறவன் ஏன் இறந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வரும் இல்லையா? அந்த கேள்விக்கான பல தேடலுக்கான என்னுடைய விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சபூதங்களுக்கு நவகிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா நவகிரகங்கள் பஞ்சபூதங்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. பஞ்சபூத சக்தி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்தி. ஸோ இந்த பஞ்சபூத சக்திக்கு இணங்கி ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் நவகிரகங்கள் தன்னுடைய கடமையை இந்த பூமிக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பஞ்சபூத சக்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இந்த சக்திகள் பிரதானமாக வேலை செய்யும்போது இதனுடைய அழிவுகளால் பார்த்திங்க அப்படின்னா நவகிரக சக்தி அங்கே ஆஃப் ஆயிரும். அப்போ நவகிரக சக்தியில் வாழக்கூடிய மனிதனுடைய தன்மையானது அங்கே இயங்காமல் போயிடும். இதுதான் லாஜிக். ஸோ அதனால் நம்மளுடைய ஜனகால ஜாதகமானது நவகிரக சக்தியில் இயங்கினாலும் கூட அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபூத சக்தி தான். அந்த பஞ்சபூத சக்தி எங்கே சார் இருக்குது அப்படின்னா பஞ்சபட்சியில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அதிநுட்பமான ஒரு கலையை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை இந்த கலைக்கு எனக்கு குருநாதர்களாக இருந்து கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி அவர்கள். ஸோ அவர்கள் இன்னும் அந்த கலையை நுணுக்கமாக எளிமையாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். அதே போல் மற்றொரு குருநாதர் பார்த்திங்கன்னா கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நுணுக்கமாக போய் தசாபத்தியெல்லாம் எனக்கு எப்படி எடுக்கிறது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்திரங்கள், கோவில் வழிபாடுகள், இந்த சாஸ்திரங்களுடைய சம்பிரதாயங்கள் இது எல்லாமே எப்படியெல்லாம் கொடுக்கறது அப்படின்றத ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய இருவருடைய திருப்பாதத்தின் துள்ளது இந்த அற்புதமான ஒரு பஞ்சபட்சி வகுப்பை நானே எடுக்க வரேன். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் முதல் அப்படின்னா பஞ்சபட்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நான் சொன்னது தான் பஞ்சபட்சியா சார்? பஞ்சபட்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி காகபுஜண்டர் ஒரு 5 பட்சிகளை மட்டும் சரியாக தேர்வு செஞ்சார், அதற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபட்சிக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உண்டான தொடர்பு, ஏன் இந்த பட்சிக்கு இந்த பூதம் தொடர்பு வந்துச்சு அப்படின்ற விஷயங்களையும் இந்த வகுப்பில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நட்சத்திர பட்சி, ஒருத்தர் பிறக்கிறார், பிறக்கும்போது ஒருத்தருக்கு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சார் எனக்கு நட்சத்திரமே தெரியாது சார் அப்படின்னா பெயர் பட்சியை கொண்டும் உங்களுக்கு இந்த பட்சிகளை இயக்கங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திதி பட்சி. ஓகேங்களா? நம்மளுடைய திதிக்கு உண்டான பட்சிகள் என்ன, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி இயக்குவது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலத்தை வசியப்படுத்தும் தனிநபர் பட்சி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா சூரிய உதயம் தான் இந்த பஞ்சபட்சிக்கான அடையாளம். அதை தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு நான் காட்டுறேன். ஓகேங்களா? சூரியன் காலையில் கிழக்கு திசையில் இருக்கிறார், மாலையில் 6 மணிக்கு மேற்கு திசையில் வரார் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? சூரியன் கிழக்குலேருந்து அப்படியே பயணமாகி மேற்குக்கு வராரு, மறுபடியும் மேற்குலேருந்து அப்படியே பயணமாகி அடுத்த நாள் காலையில் கிழக்குக்கு போகிறாரு அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். சூரியன் நின்று கொண்டே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இல்லையா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் தான்
இந்த மாற்றம் ஏற்படுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பூமியோடைய சுழற்சியை நம்ம பூமியிலேருந்து நம்ம பார்க்கறதுனால இது நம்ம வந்து பயணப்படலை, பூமி வந்து அங்கேயே இருக்கிற மாதிரியும் சூரியன் வந்து தன்னை சுற்றி சுற்றி வர மாதிரியான ஒரு மாய பிம்பம் தான் நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த மாய பிம்பத்தில் அடிப்படையில் ஆய்வு செய்யும்போது காலையில் இருக்கும்போது அதை பஞ்சபட்சி எப்படி அப்படின்னா, ஒரு சூரிய உதயம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா இதை வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. பகல் நேரம், இரவு நேரம் அப்படின்ட்டு. காலையில் சூரிய உதயத்திலேருந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் வரைக்கும், அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனத்திலேருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த 2 பகுதிகளில் பஞ்ச பட்சி அப்படின்னா 5 பட்சிகள். ஸோ 5 பட்சிகளை கொண்டு அந்த பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் ஜாமங்களாக பிரிக்கிறார்கள். அது எத்தனை ஜாமம் சார் அப்படின்னு பார்க்கும்போது 5 பட்சிக்கு 5 ஜாமங்கள். அப்போ பகல் நேரத்தில் ஒரு 5 ஜாமம், இரவு நேரத்தில் ஒரு 5 ஜாமம். இந்த 10 ஜாமங்களை மையமாக கொண்டு அந்த பட்சிகளின் இயக்கங்களை முழுமையாக ஆய்வு செஞ்சு, ஓகேவா, நிலத்துக்கு என்ன பட்சி, நீருக்கு என்ன பட்சி, நெருப்புக்கு என்ன பட்சி, காற்றுக்கு என்ன பட்சி, ஆகாயத்துக்கு என்ன பட்சி அப்படின்ற விஷயங்களை மையமாக கொண்டு அந்த பட்சிகள் நேரத்தை கணக்கிட்டு அதில் ஜாதக ரீதியாக அந்த ஒருவருடைய வெற்றிக்கான, ஒரு தனிநபருடைய வெற்றிக்கான சூட்சம நேரம் என்ன அப்படின்ற விஷயங்களை ஆய்வு செஞ்சு அதை கொடுத்து அவர்களை வெற்றியடைய செய்வது தான் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை தமிழ்நாட்டில் வந்து வெகு சிலர் மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்தை. பொதுவாக ஒரு ரூல் இருக்கும், பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பஞ்சபட்சியை பார்ப்பவனை பகைக்காதே அப்படின்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரம் பார்த்து செய்பவன் ஒரு விஷயத்தை இப்போ தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எதையுமே வந்து பகைச்சிக்காதீங்க, ஏன்னா அவன் வந்து பார்த்து சொல்லுவான் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தனிநபருடைய வெற்றி பெறுவதற்கு, ஒரு மனிதனை வெற்றி பெற செய்வதற்கு பஞ்சபட்சி வழியாக ஒரு பஞ்சபட்சி நிபுணராக, பஞ்சபட்சி ஆய்வாளராக, பஞ்சபட்சி ஜோதிடராக நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த வகுப்பில் வந்து தெளிவாக படம் போட்டு தனித்தனியாக நம்ம கொடுக்க இருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வந்து எப்படி வந்து உபயோகப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள். பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்கிறேன் எல்லாருமே, சார் எனக்கு அட்டவணை குரூப்பில் இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது, அதன் பிறகு நான் வந்து பயன்படுத்தலாமான்னா 100% உங்களுக்கு வேலை செய்யாது. ஓகேங்களா? அதுக்கான ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மந்திரங்களை அந்த எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி உபயோகப்படுத்தணும், இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை முதல்ல பயின்றுக்கிட்டு அதன் பிறகு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பட்சிகள் உங்களுக்கு வசியமாகும். ஸோ ஓகேங்களா? அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வளபிறை பட்சி, தேய்பிறை பட்சி, இதில் வந்து மாற்றங்கள் இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நுண்ணோக்கம் அழகாக பொறுமையாக நிதானமாக பட்டியல் போட்டு என்னுடைய வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மாணவர்கள் எளிமையாக விரல் நுனியில் கற்றுக்கிற அமைப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பஞ்சாங்கத்தை தொடாமலே பஞ்சபட்சி போடணும். இதுதான் என்னுடைய ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய குருநாதர்கள் கொடுத்த ட்ரிக்ஸ். அதுலேருந்து நான் இன்னும் ஆய்வு பண்ணி இன்னும் வந்து யதார்த்தமாக எளிமையாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய வகுப்பாக இருக்கும். ஸோ இந்த வகுப்பை நம்ம வந்து இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சூட்சம பட்சி. ஓகேங்களா? அதாவது பட்சிகள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஒரு பட்சி, ஒரு கால அளவு ஒரு ஜாமம் நடக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து இன்னும் சூட்சம நேரத்தை எடுக்கிறது எப்படி, அதை வந்து சரியாக நமக்கு பங்கிடுறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த அற்புதமான ஒரு வகுப்பில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்சம பட்சி சொல்கிறோம். அதே மாதிரி சுபமுகூர்த்தங்களை குறிக்கும் பஞ்சபட்சி நேரங்களை எப்படி, அதே அடுத்த ரூல், சுபமுகூர்த்தங்களை எப்படி எடுக்கிறது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் ராகு காலம், யமகண்டம், ஓகேங்களா, சனி ஹோரை இருக்குது, செவ்வாய் ஹோரை இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி தேவையற்ற பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நேரங்களை நம்ம தவிர்ப்போம் இல்லையா. ஆனால் பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது அதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நவகிரகங்களை தாண்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பட்சின்னு நான் சொல்லியிருக்கிறேன், பஞ்சபூதங்கள்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கும்போது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த நேரங்களை குறிப்பிட்ட உங்களுடைய நல்ல நேரங்கள், அரசு நேரம், 3 நேரம் இப்படி இருக்குது. ஸோ இந்த நேரங்களை நீங்கள் பட்டியல் போட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் எதையுமே பார்க்காம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த பஞ்சபட்சி நம்ம சுபமுகூர்த்தங்களை அறிய விஷயம். அதே மாதிரி வந்து அன்றாட பலன், பட்சி பலன், இன்றைக்கி ஒரு பட்சி நடக்குது சார், இன்றைக்கி ஹீரோ இவர் தான் அப்படின்னா அவரை தொட்டு இன்றைக்கி என்னென்ன பலன் நடக்க போகுது, யாருக்கு நல்ல பலன், யாருக்கு கெட்ட பலன் அப்படின்ற விஷயங்கள், எப்படி நட்சத்திர பலன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தினசரி ராசி பலன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பட்சி பலன்களை சொல்ல முடியுமா, இந்த வகுப்பில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்னுடைய குருநாதர் கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயாவை தவிர வேறு யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தசாபுத்தியை வைத்து பஞ்சபட்சி வந்து பார்க்குறது எப்படின்னு சொல்கிறது இல்லை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னொரு குருநாதர் மருதுமலை அவர்கள் ஆல்ரெடி எனக்கு ஒரு ரூல் கொடுத்துருந்தார், இப்படி தான் தசாபுத்தி வச்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருந்தார். அதே ரூலையே எனக்கு முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தெளிவு பெற வந்து பயிற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா கோட்டையூர் ஐயா தான். ஸோ அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த வழியிலிருந்து அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சூட்சமமாக போய் என்னுடைய ஆய்வையும் எடுத்துக்கொண்டு
பெட்டரா, இன்னும் பெட்டரா, இன்னும் எளிமையா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இது பண்ணி என்னுடைய ஆய்வுகள் மூலியமாக உங்களுக்கு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய பஞ்சபட்சி முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் நான் கொடுக்குறேன். இந்த வகுப்புகள் ஒட்டுமொத்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து பஞ்சபட்சி அப்படின்னாவே யாருமே கற்றுக் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஒன்று. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வீக மறைவு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து கற்றுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வேணும். ஸோ அந்த பாக்கியம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட மிக குறுகிய, அதாவது இதை விட குறைஞ்ச கட்டணத்தில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டண அடிப்படையில் தான் இந்த வகுப்பு வந்து நான் எடுக்க இருக்கேன். தினசரி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தினசரி இரவு 7 மணிலேருந்து 8:32 வரைக்கும் வகுப்பு நடைபெறும். ஓகேங்களா? ஒரு 1.5 மணி நேரங்கிறது சாதாரணம். 2 மணி நேரம் வரைக்கும் கூட வகுப்பு போகும். ஓகேங்களா? அதே மாதிரி 12 நாளுங்கிறது வகுப்புடைய நிறைவை பொறுத்து 1 நாள் 2 நாள் சேர்த்து கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த கட்டணம் 3200 மட்டுமே. இந்த கட்டணம் உங்களுக்கு வந்து இந்த வகுப்புக்கு தேவை, நான் படிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், என்னோடய வாழ்க்கையில் நான் பெரிய மாற்றத்தை சந்திக்கணும், அதுக்கு பஞ்சபட்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டீம் மெம்பர்ஸ், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் சீதனாதேவி அவர்களையும் கலையரசி அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை வந்து நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சீதனாதேவி அவர்களை தொடர்பு கொள்வதற்கான எண் 95 855 85 109 இந்த எண்ணுக்கும், கலையரசி அவர்களை தொடர்பு கொள்வதற்கான எண்ணை வந்து பார்த்திங்கன்னா 63 806 41 574 இந்த எண்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு, ஓகேங்களா, சேவை கட்டணத்தை செலுத்தி இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். மிகப்பெரிய ஒரு வகுப்பு. இந்த வகுப்பு மீண்டும் இந்த வருடத்தில் அல்ல, அடுத்த வருடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் கூட கிடையாது. ஸோ 2 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த வகுப்பு எடுக்கப்படும். ஸோ வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வகுப்பில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.